ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது செபி ரீசண்டாக எஃப்என்டோ பிஎன்எல்லை பற்றி ஒரு விஷயம், ஷாக்கிங்கான விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி நான் ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தே ஆகணும் அப்படின்றது என்னுடைய சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டு. ஏன்னா அந்தளவு வீடியோவில் விஷயங்களை நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ சரியாக புரிஞ்சிருக்கும். எஃப்ஐஏஆக இருக்கட்டும், இல்லைனா ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற மெத்தட்ஸ் என்ன, அண்ட் அவங்க கையில் எடுத்த விஷயம் என்ன ப்ராஃபிட்டுக்காக, அண்டு நம்ம பண்ண விஷயம் என்ன லாஸுக்கான விஷயம் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ கொஞ்சம் டெக்னாலஜி வைஸாக கொஞ்சம் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் இந்த ப்ராஃபிட் எடுத்தவங்க சொல்கிறாங்க, இதுதான் எனக்கு ப்ராஃபிட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாங்க. அப்படின்னும்போது நம்ம ஏன் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ முழுக்க இருக்க போது. வீடியோ கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்க போது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ் நண்பா, இந்த ஒரு டேட்டாஸ் எல்லாமே investing.comல ஒரு 3 days முன்னாடி வந்த விஷயந்தான். நான் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த லிங்க் investing.comோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த டேட்டா எல்லாமே ஒரிஜினல் தான். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 97% பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ இந்த 97%ல் நான் இந்த டேட்டாவை நான் எப்படி எடுத்திருக்கேன்னா கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருக்கேன். எப்படி அப்படின்னா, யார் ப்ராஃபிட் பண்ணியிருக்கா, யார் லாஸ் பண்ணியிருக்கா, ஸோ ப்ராஃபிட் பண்ணவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க, லாஸ் பண்ணவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே நான் நோட் பண்ணியிருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு பிடி அப்படின்றது ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ்னு சொல்லப்படுறவங்க. இவங்க யாரும் இல்லைங்க, பெரிய பெரிய பேங்க்ஸு. ஓகேங்களா? அது ஃபாரின் பேங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்தியனில் இருக்கிற பேங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியல் கம்பெனிஸாக இருக்கட்டும், இவங்க ரொட்டேஷனுக்கு வாங்குகிற பணத்தை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுற ஒரு ட்ரேடர்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எஃபிஐ இல்லைன்னா எஃப்ஐஏன்னு சொல்லப்படுறவங்க கம்ப்ளீட்டாக எக்ஸ்க்ளூசிவாக ஃபாரின் பாடி. ஓகேங்களா? ஃபாரினில் இருக்கிற ஒரு பேங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், ஸோ அவங்க பண்ண பண்ணுற ட்ரேடர்ஸ் தான் எஃபிஐ. ஓகேங்களா? ஸோ இதில் பிடிஐன்னு சொல்லப்படுறவங்க கிட்டத்தட்ட ஒரு 33,000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதாகவும், எஃபிஐ கிட்டத்தட்ட ஒரு 28,000 கோடி ப்ராஃபிட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஐஏ நம்ம நாட்டில் இருக்கிற ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், பேங்க்ஸ், இவங்க கிட்டத்தட்ட ஒரு 2,000 கிட்டத்தட்ட இவங்க ஒரு 200 கோடி ரூபா பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதா இந்த எஃப்என்டோவில். ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக ஒரு எஃப்என்டோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது லாஸ்ட்டு 2 வருஷம் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராஃபிட் கணக்கு. ஸோ இவ்வளோ எடுத்திருக்கிறதா போட்டிருக்காங்க. அப்போ லாஸ் பண்ணவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ்னால் நீங்களும் நானும் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு ரீட்டைலர் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 41,000 கோடி ரூபா லாஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி ஹியூஜ் அப்படின்னு தான் சொல்லணும். அதர்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் பெரிய பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஹெச்ஐன்னு சொல்லப்படுறவங்களும் தான். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பண்ணுறவங்க, பிஎம்எஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாரும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 19,700 கோடி ரூபா லாஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே ப்ராஃபிட் பண்ணது ஒரு தரப்பினர் அப்படின்னா லாஸ் பண்ணவங்க இன்னொரு தரப்பினராக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ப்ராஃபிட் பண்ணவங்க இந்த investing.comலேயே போட்டிருக்காங்க, ரொம்ப கிளியராக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பிடி ட்ரேடர்ஸும் இல்லை எஃபிஐயும் அதிகமாக எதை பேஸ் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி படிக்கும்போது எனக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தது. அதில் எனக்கு புரிஞ்ச விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஓகேங்களா? மொதல் விஷயம், அவங்க சொல்கிறது இந்த பிடியாக இருக்கட்டும் அண்ட் எஃப்ஐஆர் இருக்கட்டும், இவங்க அல்கோ ட்ரேடிங்னு சொல்லப்படுற ஒரு கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி ஓரியன்டாக ஒரு ரூல் பேஸ்டு ட்ரேடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அல்கோ ட்ரேடிங்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் ரூல்ஸ் பேஸ்டு தான். நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்ம ரூல்ஸை செட் பண்ணி நம்ம ட்ரேடுக்கான விஷயங்களை நம்ம செட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி விஷயந்தான் இங்கே இந்த அல்கோ ட்ரேடிங் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதாக சொல்கிறாங்க. இதில் அவங்களுக்கு ரொம்ப நல்ல புரிதல் இருந்ததுனால மட்டும்தான் அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க நண்பா. இது மாற்று கருத்தே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளால் எமோஷ்னல் ஒரு இண்டிவிஜுவலால், ஓகேங்களா, இல்லை ஒரு ஹியூமனால் கண்டிப்பாக எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம், உண்மையாகவே கஷ்டம். ஓகேங்களா? இது ஈஸி ஜாப் கிடையாது. ஓகேங்களா? பணம் இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லாமே எது இருந்தாலுமே இந்த எமோஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மற்ற எல்லா விஷயமும் நிற்காது அப்படின்றத நான் ரொம்பவே நம்புவேன். அதனால் இவங்க கிளியராக
ஏன் இந்த அல்கோக்கு போனோம் அப்படின்னா இந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இந்த பிடிஆர் இருக்கட்டும் இல்லைனா எஃப்ஐஆர் இருக்கட்டும், இவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன அமௌண்ட்டு கிடையாதுங்க. இந்த 33,000 கோடி 28,000 கோடி நம்ம பார்க்குறதுக்கு வேணால் பெருசாக இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஃபிட்டை எடுக்கிறதுக்கு இவங்க போட்டிருக்க கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு அதிகமாக இருக்கும் தெரியுங்களா? அதெல்லாம் கொலாட்ரல் பண்ணி தான் கண்டிப்பாக F&O ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பீஸ் தான் இந்த ப்ராஃபிட்டு, ஓகேங்களா? பட் இதுக்கு யூஸ் பண்ண கேபிட்டல் எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா இருக்கும்? இதை விட ஒரு பல நூறு மடங்கு அதிகமாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி தான். அதனால தான் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ண முடியுது. அதனால நம்ம பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஃபிகர்ஸாக தெரியும். பட் அவங்க யூஸ் பண்ணுற கேபிட்டலுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும்தான் இங்கே வந்து விஷயம், ஓகேங்களா? லாஸ் பண்ணல அப்படின்றது தான் இங்கே விஷயம். அது கேபிட்டல் கொலாட்ரலாக வச்சு பண்ணுறதா இருந்தால் என்ன, இல்லை அவங்க அதிகமான கேபிட்டல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன, பட் இங்கே ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இங்கே ரெண்டாவது, எதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அல்கோ பேஸ்டாக போகணும், ஓகேங்களா? இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கணும். அதை தான் நான் இங்கே சொல்ல ட்ரை பண்ணேன். எமோஷ்னலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல், எமோஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா F&O ட்ரேடிங்கில் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இவ்வளோ பெரிய கேபிட்டல்லாம் வச்சு பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து அண்ட் டேம் ஷோர் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தி வெண்ட் அல்கோ ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி நான் நம்பிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம், பாட் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த பாட் கான்செப்டை பற்றியெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இனி வர காலங்களில் கண்டிப்பாக டெக்னாலஜி ஓரியன்டாக நிறைய விஷயங்கள் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போது டெக்னாலஜியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற ஒரு குரூப் தான் கண்டிப்பாக ப்ராஃபிட் நல்லா பண்ணுவாங்க. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் தான் பண்ணுவாங்க. அப்படின்றது வந்து நான் ஆக்சுவலாக கிரிப்டோலலாம் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். அதில் நிறைய பாட்ஸ் இருக்குதுங்க, நிறைய பாட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதில் கண்டிஷ்னல் ஆர்டர் பாட்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த பார்டர்கிட்ட கண்டிப்பாக அந்த பாட்டுக்கிட்ட நம்ம வந்து ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அந்த 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 பாட் எப்படி தெரியுமா ஒர்க் ஆகும்? அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிற ஒரு பக்கு மாதிரி, ஒரு பாட் மாதிரி, ஓகேங்களா? இப்போ நான் 100 குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு 200 அந்த காயின் ட்ரேட் ஆகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா 201க்கு அந்த காயினை விற்கணும் போடுறேன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி நான் 100 காயின் தான் விற்க போகிறேன். ஆனால் எனக்கு முன்னாடி 200.99 காசுக்கு 10,000 குவான்டிட்டி செல் பண்ணணும்னு சொல்லும். நம்ம என்னென்ன நம்ம மூவ் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்மளை வந்து ரெஸ்ட் ஆக்கிட்டு அது கூலாக வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடும். இது கிரிப்டோவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இதே மாதிரி அவங்க கண்டிப்பாக இந்த F&O ட்ரேடிங்கில் பாட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? இது ஏன் கண்ணில் பார்த்த பாட்டு, ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பாட்ஸ் இருக்குது. ட்ரேடிங் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூகுள்லேயே அவ்வளோ இருக்குது, ஓகேங்களா? படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த பாட்டெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு டெக்னாலஜியாக அதோட உதவியோடு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நான் இங்கே சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இன்னும் நம்ம சார்ட்டவே நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து நான் சொல்லுவேன். ஓகே, கேபிட்டல் இருக்குது அப்படின்னா வந்து தயவு செஞ்சு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அல்கோ மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கண்டிப்பாக எமோஷனலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இந்த நிறைய ட்ரேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த அல்கோவில் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படும் அப்படின்றது வந்து நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து அல்கோவை வந்து நான் ட்ரேட் பண்ணதில்லை. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஒரு ரிஸ்க்கை எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த அல்கோ வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இவங்க பண்ண ப்ராஃபிட்டுக்கு இவ்வளோ விஷயங்கள் உதவியாக இருந்திருக்கு. அண்ட் இதே எஃப்ஐஐ இல்லைனா எஃபிஐ இந்த பிடி ட்ரேடர்ஸ் வந்து சைக்காலஜியை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதிலே வந்து சொல்லியிருக்காங்க, டிஃபைன் ரிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதனால தான் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இது உண்மை, ஓகேங்களா? ஸோ அவங்கக்கிட்ட கேஷ் இருக்குது அப்படின்றதுனால அவங்க ஆப்ஷனில் தப்பு பண்ணால் கூட அங்கே வந்து பாட் வந்து ஃப்யூச்சரை வாங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஜ் பண்ணிடுவோம். ஹெட்ஜிங்கில் கரெக்டாக இருப்பாங்க. இங்கே நம்ம தான் அதை தான் பண்ணாமல் விட்டுடுறோம். சின்ன கேபிட்டலில் கொண்டு போகிறோம், நம்ம லாஸ் பண்ணுறோம், வெளியே வரோம். எப்பப்பெல்லாம் கேபிட்டல் பணம் கிடைக்குதோ அதை மறுபடியும் உள்ளே போட்டு ஆப்ஷன் பையிங்காக கூட இருக்கட்டுமே. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய லாஸ் பண்ணது யார் அப்படின்னா
ஆப்ஷன் செல்லர்ஸ் கூட ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். பட் அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக லாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அதிகமாக லாஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றது நான் வந்து இங்கே நம்புகிறேன். ஓகேங்களா, ஸோ ஒரு டிஃபைன்டு ரிஸ்க் எடுக்கிற ஒரு ஆள் வந்து பெருசாக ரிஸ்க் பண்ண லாஸ் பண்ண மாட்டாங்க. இதே ரிஸ்க்கை வந்து கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கிறவங்க அதிகப்படியான ப்ராஃபிட் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதை விட அதிகப்படியான லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டிஃபைன்டு ரிஸ்க் இருக்கிற விஷயங்களை நம்ம தேடி போனோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளால் பணம் பண்ண முடியும் அப்படின்றது வந்து நான் சொல்லுவேங்க. ஓகேவா, அண்ட் இன்னொரு விஷயம், கேபிட்டலை அதிகமாக கொண்டு வராமல் ஒரு அமௌண்ட்டை வச்சு சின்ன அமௌண்ட்டை மட்டும் வச்சுட்டு நான் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு வராங்க. ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை பிஸ்னஸாக பார்க்குறீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கணக்கில் எதிர்பாருங்க. ஓகேங்களா, மல்டிபிள் டைம்ஸ் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் செட் இருந்ததுன்னா அதுக்கேற்ற ரிஸ்க்கை வைக்க நம்ம ரெடியாக இருக்கணுங்க. ஓகேவா, மாதம் 20,000 நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா ஸோ நீங்கள் 20,000 ரிஸ்க்கை தான் எடுக்கணும். ஓகேங்களா, ஒரு 3 லட்ச ரூபா போட்டு 20,000 ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த 20,000 ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா, நீங்கள் எட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி போட்டிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா, இல்லை எனக்கு 50,000 வேணும்னா நீங்கள் 50,000க்கு ரிஸ்க் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 50,000 கிடைக்கணும். ஸோ என்ன உங்களுக்கு வேணுமோ அதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க பழகிக்கணும். இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கணும் அப்படின்றது வந்து நான் சொல்லுவேன். ஸோ இங்கே பிக் மணி இருக்கணும். ஸோ கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ லோவர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது வந்து நான் இங்கே வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி ஆட்கள் இண்டிவிஜுவல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட எண்ணி பார்த்தோம் அப்படின்னா 6லேருந்து 7 லட்சம் பேர் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதாகவும் மிச்சம் 1 கோடி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணியிருக்கிறதாகவும் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லுது. ஸோ இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம் வரோம் அப்படின்னா வந்து நம்ம எமோஷ்னலையும் ரிஸ்க்கையும் டிஃபைன்டாக வச்சுக்கிட்டு கேபிட்டலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த F&O ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் F&O ட்ரேடிங்கில் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும் யாராவது சொன்னாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து கண்டிப்பாக இந்த விஷயங்களை நான் பார்த்து படித்து ஓகே நான் வந்து ஒரு மெசேஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அது இந்த விஷயந்தான். ஈஸியாக ப்ராஃபிட் வந்துடாது. ஸோ இவங்க 33,000 கோடி 28,000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை விட 1000 மடங்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொலாட்ரலாக ஃபண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, பணம் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதை நினச்சிக்கோங்க. ஸோ நம்ம ஒரு கேபிட்டல் கொண்டு வரோம், அந்த கேபிட்டலுக்கு ஏற்ற ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றது வந்து லோவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து தப்பு கிடையாதுங்க. ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டுக்கு இந்த மாதிரி தான் திங்க் பண்ணி ஆகணும் அப்படின்றது என்னுடைய சைட்லேருந்து நான் சொல்கிற விஷயங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ரேடிங் சைக்காலஜியும் கொஞ்சம் டெக்னாலஜி ஓரியன்டாக நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். நான் எதாவது தவறுதலாக பேசியிருந்தாலும் அதையும் சுட்டி காட்டுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.